ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே குமரவேலோடைய வீட்டில் எல்லாரும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. முக்கியமாக சக்திவேலும் முத்துவேலும் நாளைக்கு காலையில் கோர்ட்டில் இயரிங் வருதுன்னு இப்போ என்ன பண்ணி குமரவேலை வெளியே கொண்டு வர போகிறேன்னே தெரியல அப்படின்னு சக்திவேல் ஒரு பக்கம் முத்துவேலு கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், அப்போ உட்கொண்டு எல்லாருமே வந்து அங்கே வராங்க. வந்து உட்காந்து குமரவேலோடைய கேஸ் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியில் எடுத்து கொண்டு வர்றதுன்னே தெரியலையா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் முத்துவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய லாயரே வர வச்சு பார்த்தாச்சு, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு காலையில் கோர்ட் ஏறிங்க வச்சுன்னு எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கடா, நான் சொன்ன மாதிரி வேணா பாண்டியனோட வீட்டில் பேசி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி எங்கள் அப்போ தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பாண்டியனோட வீட்டில் போய் நான் என் பையனுக்காக பொண்ணு கேட்டு நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிடுறாங்க உறுதியாக. ஸோ இப்போ குமரவேலும் வராங்க. வாடாம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கூப்பிட்டு உட்கார சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு. என்னடா நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் வருது, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னமோ உன் பாட்டுக்கு போகிற வர என்னமோ மாதிரி இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஞாபகம் இருப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, தயவு செஞ்சு நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, நான் சொன்ன மாதிரி கோர்ட்டில் மட்டும் எப்படியாச்சும் சொல்லிடுடா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம வக்கீல் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் திரும்பவும் குமரவேல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரவேல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே சென்டரில் வந்து மாறி வந்துட்டு, பாருடா குமரவேலு, எனக்கு நீ முக்கியம், நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது, அதுக்காக இந்த ஒரு வாட்டி இந்த ஒரு பொய்யை மட்டும் சொல்லுடா, இங்கே பாரு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் நடந்த விஷயத்த சொல்லி நீ ஜெயிலுக்கு போயிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாமே இருந்துக்கிட்டு, ஆமா குமரவேலு, நீ பண்ண தப்பு உணர்ந்துட்டதா, அதுக்காக நீ உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஒரு வாட்டி மட்டும் உன் அம்மாவுக்காக உன் அப்பாவுக்காக போய் சொல்லடா. பாருடா, உன் பெரியப்பா நொந்து போய் உட்காந்துட்ருக்கான், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டான் உன்னை வெளியெடுக்க, ஆனால் எதுவுமே முடியல. எனக்கு இருக்கிறது நீ ஒரே பேரன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் இங்கே எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அதே கவலையோட பாட்டி இங்கே நான் வந்துட்டு உன்னை நினச்சி அப்புறம் என் காலத்தை நான் இப்படியே முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போ தான் வந்து சொல்லவும், என்ன அப்போ அப்படியெல்லாம் பேசுகிற, அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, சரிங்க அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே குமரவேல் விழுந்து சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே சக்திவேலும் முத்துவேலும் எப்படியோ ஒரு வழியை நீ ஒத்துக்கிட்டல, அதுவே போன்ற சாமி, இங்கே பாருடா உன் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு இதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா எனக்கு போதும், அப்புறம் உன்னை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்து உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போது இங்கே அப்போ தான் இருந்துக்கிட்டு, டே அவனே தப்பை உணர்ந்துட்டு ஏதோ இப்போ தான் போய் சொல்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான், இப்போ திரும்பவும் கல்யாணம்னு பேசி அவனை திரும்பவும் பழைய மனை போக வச்சிடாத, அமைதியாக இருடா, அந்த கேஸ்லேருந்து அவன் வெளியே வர வரைக்கும் நம்ம கல்யாண பேச்செல்லாம் எடுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் குமரவேல் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ தான் அவன் சொல்கிறாங்க. ஸோ முத்துவேலுமே இருந்துக்கிட்டு அம்மா சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியனோட வீட்டில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பாண்டியன் வந்துட்டு அரசியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ அரசி வராங்க. சொல்லுங்கப்பா என்னென்னு. எங்கள் பாரம்மா அரசி, நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் வருது, நாளைக்கு வந்துட்டு நீ பயப்படாமல் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அங்கே தைரியமாக சொல்லணும், அதுக்கான ஆதாரம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணி எப்படியாச்சு உன்னை டார்ச்சரை பண்ணவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அரசியுமே இருந்துக்கிட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோமதியுமே வந்து வராங்க. எங்கள் திரும்பவும் நான் கேட்குறேன், இந்த காலை வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு. இங்கே பாருடி, என்கிட்ட ஏதாச்சும் வாங்கி கேட்டிக்காத அமைதியாக உட்காந்துக்கிட்டுருது, என் பொண்ணை இப்போ இந்த அளவுக்கு ஆளாக்கணவனை கண்டிப்பாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன், அது உன் அண்ணன் அவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, நான் நாயத்து பக்கம் தான் நிற்பேன், என் பொண்ணு கஷ்டப்படுறதுக்காக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு பாண்டியன் உறுதியாக இருக்கார். இங்கே பாரு அரசிமா, உன் அம்மா வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் பேசி மயக்கி உன்னோட மனசை மயக்க பார்த்தால்னா நீ எதுவும் பயந்துடாத, சரியா? உன் அம்மா என்ன சொன்னாலும் சரி, நீ எதையுமே காதில் வாங்கிக்காத, நாளைக்கு கோர்ட்டில் நீ நடந்த விஷயங்கள சொல்லணும், அப்பா நான் உன் கூட இருக்கேன், நீ தைரியமாக பயப்படாமல் இரு அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் வந்துட்டு அரசுக்கு வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரசியுமே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இது எல்லாருமே வந்துட்டு
எங்க கதிர் கூட ஒரு வகையில் அந்த பொறுக்கி ராஸ்கலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அரசிம்மா நீ அவர் சொன்ன மாதிரி பயப்படாமல் இரு, அண்ணனுங்க நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முழுசாக குடும்பமாக அரசி பக்கம் தான் சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கோமதி வந்துட்டு நம்ம அம்மா நம்மக்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டாங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே கோமதி வந்துட்டு. ஸோ இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தூங்க போயிடுறாங்க. குமரவேல் வந்துட்டு நைட்டு படுத்து தூங்கிக்கிட்டு அரசிக்கு பண்ண விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டோம், ஆனால் அரசி மேலே பழி போட மனசு வர மாட்டேங்குது. என்னடா நடந்தாலும் சரி, நம்ம ஜெயிலுக்கே போனாலும் சரி, இதுக்கு மேலே அரசி மேலே பழியை போட்டு அவளோட மனசை நம்ம கஷ்டப்படுத்த தேவையில்ல அப்படின்னு இங்கே குமரவேல் நைட்டே வந்து முடிவு பண்ணிடுறாரு. அதை நினச்சி நைட்டெல்லாமும் தூங்காமல் இருக்காரு. ஸோ மறுநாள் காலையில் எல்லாரும் தூங்கி முடிச்சு எழுந்திரிச்சு கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. பாண்டியனுமே இருந்துக்கிட்டு கோமதி அரசி எங்க ரெடி ஆகிட்டாளா, அவளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இதோ கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வாமா அப்படின்னு இதோ வரேன்ப்பா அப்படின்னு அரசி ஃபுல்லாக ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே சக்திவேலோட வீட்டில் அவங்களுமே கோர்ட்டுக்கு போகிறதுக்காக எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து குமரவேல் கூட வராங்க. அங்கே என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த கேஸ்லேருந்து என் பையன் வெளியில் வந்துடணும் அப்படின்னு மாறி வந்து ரொம்ப வந்து துடிக்கிறாங்க, மனசுக்குள்ளே ரொம்ப அழுகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் இவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கோமதி பாண்டியன் எல்லாருமே. ஸோ இப்போது கோர்ட்டு வாசலில் நிற்கிறாங்க. ஸோ குமரவேல் அரசியை பார்த்து அவ்வளோ உள்ளக்குள்ள மனசுக்குள்ளே அவ்வளோ ஏங்குறாரு. குமரவேல் நம்ம அவளுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே சக்திவேலும் முக்திவேலும் இங்கே பாண்டியனை பார்த்து அப்படியே பயங்கர வெறுப்பில் முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மனசில் வந்து இங்கே கோமதியும் அரசியையும் பார்த்து பேசணும், எப்படியாச்சும் இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர வச்சிடணும் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் இங்கே அது கண்டிப்பாக அப்போ தான் வர முடியாது, அரசிக்கிட்ட பேசவும் முடியாது. ஸோ அரசியுமே குமரவேலை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ஸோ இப்போ உள்ளே எல்லாரையும் கூப்பிடுறாங்க, உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு இங்கே அரசியும் குமரவேலையும் கூப்பிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே அரசியோட வக்கீல் வந்துட்டு நடந்த எல்லாங்களையும் ஆதாரபூர்வமாக ஜட்ஜிக்கிட்ட காட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக குமரவேலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜுமே வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே குமரவேலோட சைட்லேருந்து ஜட்ஜு அதாவது வக்கீல் வந்து என்ன தான் ஜட்ஜுக்கிட்ட பேசினாலும் அதுக்கான ஆதாரம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் தான் முழுக்க முழுக்க தப்பு பண்ணார் அப்படின்னு அவங்களுமே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போது உங்களுக்கு எதிராக சாத்தப்பட்ட எல்லாருக்குமே ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டுகள் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு குமரவேலுக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க. இப்போது இங்கே அரசியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இவர் பண்ணது எல்லாமே தப்பு தான், இவர் இந்த மாதிரி எனக்கு எல்லாமே நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு அரசியுமே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போது உங்கள் தரப்பில் ஏதாச்சும் பேச சான்சஸ் இருக்கா, உங்கள் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே உண்மையான நிரூபணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்போது நான் தண்டனை கொடுக்க போகிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்னு இங்கே குமாரவேல்கிட்ட வந்து கேட்குவோம். சார் இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு ஐயா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அரசி தரப்புலேருந்து சொல்ல எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், நான் அவளுக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, குடும்ப பிரச்சனைனால அரசியை பழி வாங்குறன்ற எண்ணத்தில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன், நான் பண்ணது ரொம்ப தப்பு ஐயா, நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணும்னு கொடுங்க, நான் இது எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொன்ன உடனே இங்கே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. இங்கே சக்திவேலும் முக்திவேலும் பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா இவன் வீட்டில் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சு, சரி சரின்னு தலையாடிட்டு இப்போ வந்து இப்படி பேசிட்டானே, இப்போ என்னென்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, ஜட்ஜு முன்னாலே எல்லாத்தையும் சொல்லிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, இவெல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லை, இவர் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சக்திவேல் பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துவேலுமே இருந்துக்கிட்டு அமைதியாருடா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்காம குமரவேல் உண்மையை சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மாறி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எதுக்கு இந்த மாதிரி உண்மையை சொன்னான்னு தெரியலையே, இவன் உண்மையை சொன்னால் இவனை மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு இவன் நினச்சி சொன்னானா, இப்போ இவன் ஜெயிலுக்கு போயிடுவானே, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, நான் இவனை பறி கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வடிவு இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே
அந்த விஷயத்த கேட்டு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஒரு விதத்தில் கோமதி கூட ஷாக் ஆகுறாங்க. என்ன திடீர்னு இவன் இப்படி ஒத்துக்கிட்டான், இவன் இப்படி ஒத்துப்பான்னு நான் நம்பவே இல்லையே. இவனை அப்போவே நம்ம பேசி கேஸை வாபஸ் வாங்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதே, அவன் பண்ண தப்பு அவன் உணர்ந்துட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு கோமதி வந்து நினைக்கிறாங்க. பாண்டியன் கூட ஷாக் ஆகிட்டாங்க. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ பேசினா இவனை உத்தமன்னு எல்லாரும் நிரூபிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அரசி இப்போ குமரவேலை பார்த்து அப்படியே ரொம்ப வந்து அரசியுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குமரவேலை நினச்சா அரசிக்கு கூட ஒரு விதத்தில் பாவமாக இருக்குது. என்னம்மா இப்போ நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா, அவருக்கு தகுந்த தண்டனையை வழங்கிடலாமா அப்படின்ற மாதிரி எங்கள் ஜட்ஜ் வந்து சொல்லவும், இப்போ அரசி வந்துட்டு இல்லை ஐயா ஒரு நிமிஷம், இவர் பண்ணது எல்லாமே உண்மைதான், அவர் வாயாலே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு, இதுக்காக தான் அவர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவர் பண்ண தப்பை அவரே உணர்ந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை கொடுத்து என்ன ஆக போகுது, பரவாயில்ல சார், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அவரை வெளியில் விட்டுருங்க, அவர் பண்ண தப்பு அவரே ஒத்துக்கிட்டாருல்ல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ இங்கே அரசிக்காக அவங்களுடைய மொத்த குடும்பமும் அரசி பக்கம் நின்றுச்சு, உனக்கு துரோகம் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ கடைசி நிமிஷத்தில் அரசியே அப்படி மன்னிப்பா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல, எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போ இங்கே குமரவேல் கூட அரசியை நினச்சி கை எடுத்து கும்பிட்றாம, ரொம்ப தேங்க்ஸ் அரசி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் அது எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், நீ இதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன், ஆனால் இப்படி என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிட்டே அரசி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்த குமரவேல் கூட அரசிக்கு நன்றி சொல்லாங்க. ஸோ அரசி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க நம்மக்கிட்ட அன்றைக்கி பேச வந்தது இந்த விஷயத்தை பற்றி தானே போல இருக்குது, ஒரு வேளை அவர் எல்லா தப்பையும் உணர்ந்துட்டார் போல இருக்குது, மன்னிச்சிடலாம் அப்படின்னு அரசியும் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ பாண்டியனையும் கோமதியையும் பார்க்குறாங்க. அரசி வந்து மேலே இருந்து இங்கே பாண்டியன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு இங்கே அரசி ரொம்ப வந்து டென்ஷனில் இருக்காங்க. என்னம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்போது உனக்கு வந்து துரோகம் பண்ணவங்கள மன்னிச்சு விட்டுடலாமா அப்படின்னு வக்கீல் வந்து கேட்கவும், இங்கே அரசியுமே இருந்துக்கிட்டு அவர் பண்ண தப்பை உணர்ந்துட்டாரு, இதுக்கப்புறம் எதுக்கு அவருக்கு தண்டனை, இல்லை சார் நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அவரை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, சரி இப்போது நீங்கள் உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் இது, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான், இதில் வக்கீலாக நான் எதுவும் பண்ண முடியாது, இப்போது குமரவேல் மேலே சுமத்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருந்துச்சு, அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு இந்த கோர்ட்டு உத்தரவு இட்டு இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்களை கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கேஸ் வந்து குமரவேல் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபித்து அவர் விடுதலை செஞ்சிருது அப்படின்னு அவங்க தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே சக்திவேலேருந்து முத்துவேல் வரைக்கும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அரசி இப்படி கேஸை திடீர்னு வாபஸ் வாங்குவா அப்படின்னு யாருமே நினச்சி பார்க்கல. இங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே மாறி வடிவு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் என் பையன் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. குமரவேலை ஓடி வந்து மாறி கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. குமரவேலை நான் ஒரு நிமிஷத்தில் ரொம்ப பயந்துட்டேன், நீ எங்கே ஜெயிலுக்கு போயிடுவி அப்படின்னு, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, மவனே என்னடா இப்படி பண்ணிட்ட, நான் கூட எதிர்பார்க்கலடா அந்த பாண்டி மாவு கேஸை வாபஸ் வாங்குவா அப்படின்னு, உனக்கு நேரம் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேலும் நினைக்கிறாங்க. அப்பா பாருங்க, அரசி எவ்வளோதான் நான் அவளுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் எனக்காக கேஸை வாபஸ் வாங்கிட்டா பார்த்தீங்களா, அதுதான் இப்போ அவளுடைய மனசு, நாம் தான் தேவையில்லாமல் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு அந்த குடும்பத்தை இப்படி பிடிவாதமாக நாம் இருக்கோம். இனிமேல் அரசியோட குடும்பத்தை நீங்கள் எந்த ஒரு பழியும் வாங்காதீங்கப்பா, நான் சொல்கிறேன்ப்பா, அரசி ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரவேல் அரசிக்காக சக்திவேலுக்கிட்ட பேசுவோம். நீ இருக்கிறது எனக்கு ஒரே மாவுண்டா, நீ சொல்கிறத நான் எல்லாத்தையும் கேட்க தயாராக இருக்கேன், உனக்காக நான் எல்லாமே பண்ணுறடா அப்படின்னு சக்திவேலும் சொல்லிடுறாங்க. இங்கே குமரவேல் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போது அரசி சொன்ன ஒரு வார்த்தையினால் இங்கே பாண்டியனோட குடும்பத்து மேலே இருந்த எல்லா பக்கையும் கோவமும் இங்கே சக்திவேலும் குமரவேலும் வந்து எல்லாத்தையும் வந்து மறந்துடுறாங்க. எல்லாமே ஒரு நொடியில் முடிஞ்சிருது. ஸோ இப்போது இங்கே அரசி கீழே வந்ததுக்கப்புறமா இங்கே அவங்களுடைய அம்மா இருந்துக்கிட்டு கோமதி வந்துட்டு கேட்குறாங்க, என்னடி இப்படி பண்ணிட்டேன், உங்கள் அப்பா உனக்காக எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அரசியை வந்து கேட்கவும், அதான் அவங்க பண்ண தப்ப உணர்ந்துட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம தண்டனை கொடுக்க என்னமா இருக்குது அப்படின்னு இங்கே அரசு வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் வெறிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கிட்ட போய் அரசி வந்து பேசுகிறாங்க, அப்பா
நான் பண்ணதில் ஏதாச்சும் உங்களுக்கு கோவமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் கிட்ட கேட்கவும் பாண்டியன் எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. அப்பா அதான் அவர் பண்ண தப்ப உணர்ந்துட்டாரல்ல, இதுக்கப்புறம் எதுக்குப்பா அவருக்கு பெரிய தண்டனை கொடுக்கும், இதுவே அவருக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசி சொல்லவும் பாண்டியன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்கப்பா, தயவு செஞ்சு ஏதாச்சும் பேசுங்கப்பா அப்படின்னு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இங்கே அரசி வந்து பாண்டியன் கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அரசி, உனக்காக இந்த அப்பா முழு சப்போர்ட்டாக உன் பக்கம் நின்னேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, உனக்காக தானே நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியேப்பா, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கேஸை கொடுக்காம இதுக்கு ஆரம்பத்திலே அமைதியை விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் வந்து சொல்லவும் அப்பா ப்ளீஸ்ப்பா இதுக்காக என்னை தப்பாக நினச்சிடாதீங்கப்பா அப்படின்னு இல்லைப்பா இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து அரசிக்கிட்ட பேசாமையே அமைதியாக போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக பாண்டியன் வந்துட்டு அரசி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஸோ இப்போ குமரவேலுக்கு எதிராக அரசி வந்து சாட்சி சொன்னதுனால கேஸை வாபஸ் வாங்கினதுனால பாண்டியனுக்கு முழுக்க இப்போ அரசி மேலே கோவம் அப்படியே வெறுத்துடுறாங்க அரசியை. ஸோ இங்கே பாத்தியாடி உன் அப்பா எவ்வளோ உடஞ்சி போகிறாரு அப்படின்னு, உனக்காக உன் அப்பா எவ்வளவோ பண்ணாரு, கடைசியில் இப்படி பண்ணிட்டியேடி, இனிமேல் அந்த மனுஷன் உன்கிட்ட பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அரசி அங்கே தன்னந்தனியாக நின்று பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. ஸோ இப்போ குமரவேல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நமக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் அரசியோட வாழ்க்கை இப்போ இப்படி ஆயிடுச்சு, அரசி தப்பானவள் ஆயிட்டாலே அப்படின்ற மாதிரி இங்கே குமரவேல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே சக்திவேல் முத்துவேல் மாதிரி வடிவு எல்லாருக்குமே அதே தான் இப்போ மாறி போயிட்டு பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அரசி, நீ குமரவேலை வெளியே கொண்டு வந்ததுக்காக, ஆனால் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான், அவனுடைய கேஸை வாபஸ் வாங்குறான் அப்படின்னு இப்போ உன் குடும்பத்துக்கிட்ட உனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு அரசி, இப்போ நான் யார் பக்கம் நிற்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மடி ஒரு பக்கம் போயிட்டு மாரியும் வடிவும் அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அரசி கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டியன் போயிட்டு அரசிக்கிட்ட பேசுவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.